கொங்குமன் தந்த ஆளுமைகளில் தவிர்க்க இயலாத தலைமை பண்பு கொண்ட அதிகாரியாக வலம் வருபவர் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர். ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், கேட் வேல்யூவேஷன், சென்ட்ரல் எக்ஸைஸ் மற்றும் ஃபாரின் ட்ரேட் உட்பட அனைத்து முக்கிய துறைகளிலும் 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் கொண்ட IRS இந்திய வருவாய் சேவை அதிகாரி ஆவார். இவர் விவசாயம் மற்றும் சட்டத்துறையில் பட்டம் பெற்றவர். ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் நன்கு புலமை வாய்ந்தவர். இவர் கூர்காவில் உள்ள அமைச்சரவை செயலகத்தால் நடத்தப்படும் வருவாய் அதிகாரிகளுக்கான சிறப்பு புலனாய்வு பாடமான விட்ஸ் பிலானி மூலம் நடத்தப்படும் வருவாய் சேகரிப்பின் மின் ஆளுமைகளில் கல்வி பயிற்சி பெற்றவர். மேலும் நாசன் ஃபரிதாபாத், IIM லக்னோ, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி UK மற்றும் நைட்ரோட் பிசினஸ் ஸ்கூல் ஆம்ஸ்டர்டாம் மற்றும் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின், கிரீன் கஸ்டம்ஸ், IPR இம்ப்ளிமெண்டேஷன் ஆகியவற்றில் WCO மூலம் பயிற்சி பெற்றார். இவர் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரிப்ஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், கம்பெனி வேல்யூவேஷன் அண்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அட்வைசரி, டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ், ஃபாரின் ட்ரேட் அட்வைசரி, IPR மேனேஜ்மெண்ட், ஹெல்த், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமோட்டிவ், pharmaceuticals, agriculture, STEM, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட் மற்றும் இ-காமர்ஸ் போன்ற ஏராளமான துறைகளில் அதிகம் நிபுணத்துவம் வாய்ந்தவர். இவர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் AO, AC, DC, JC என பல்வேறு பதவிகளில் தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு பயணித்தவர். கமிஷனராக சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் மற்றும் GST துறைகளில் பணியாற்றி பல வழக்குகளை முடித்துள்ளார். திரு P. முத்துசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றிய காலத்தில் அலுவலக தலைவர், மத்திய உளவு பிரிவு மற்றும் விஜிலன்ஸ் பிரிவின் தலைவர், தேசிய சுங்கம், கலால் மற்றும் போதைப்பொருள் அகாடமியின் இணை இயக்குனர் மற்றும் ஆணையர்களின் சிஸ்டம்ஸ் மேலாளர் உள்ளிட்ட உயர் பதவிகளையும், ஆந்திர பிரதேசத்தில் பணியாற்றிய காலத்தில் திருப்பதி, விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா GST அமைப்புகளின் நிர்வாகத்தை மேற்பார்வையிட்டு கட்டுப்படுத்தி GST அமலாக்க குழுவை வழிநடத்தினார். மண்டல ஒப்புதல் குழுவின் உறுப்பினராக இந்திய தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்ட பல சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். சிறந்த தலைமை பண்பின் மூலம் கொங்கு சமூக வணிக மேம்பாட்டிற்காக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் தூரன் கூட்டத்தை சேர்ந்த திரு P. முத்துசாமி IRS அவர்களை உங்களின் அன்பான கைத்தட்டல் ஓசைகளுடன் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கோயம்புத்தூருக்கு 1973 வந்தேன். 9th, 10th, 11th வந்து இங்கே வதம்பச்சேரி ஸ்கூலில் தான் படித்தேன். நான் அதில் 8th வரைக்கும் அங்கே ஊரில் படிச்சுட்டு இங்கே சொக்கன் செட்டியார் மல்லம்மாள் ஸ்கூலில் இப்போ முடித்தேன் நான். அப்போ நம்ம சென்றாயன் அவர் மயில்சாமி அண்ணாதுரை என்னோட 1 year சீனியருங்க அவர் அங்கே ஸ்கூலில். அது முடிச்சுட்டு நான் கஸ்டம்ஸில் ஜாயின் பண்ணி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணேன். அதில் ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய கேசஸ் எல்லாமே போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லார் மேலேயும் அவர் கலைச்செல்வன் என்னோடய சீனியர் அவரும் வந்திருக்காரு, போட்டிருக்கோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவங்களாம் அந்த பிஸ்னஸ் இந்த 80s, நான் 84 ஜாயின் பண்ணேன். இந்த 90sலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்டிங் ஃப்ரம் விப்ரோலேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் TCS, ஈவன் TCS சர்வீசஸ்னு ஆரம்பித்தாங்க. அவங்க மேலாம் கூட கேஸ் போட்டேன். ஏன்னா அப்போ தான் அவங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. புது இந்த டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் ஆன சமயம் அது. இது ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய கம்பெனிஸே வந்து அவங்க வந்து அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை பார்த்துமே அவங்களால சரியாக பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் இவ்வளோ அருமையாக பிஸ்னஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து இன்னும் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்
அதுக்கு தான் ட்ரேட், அடுத்தபடியாக கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து நம்ம இது வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து நாங்கள் எவ்வளோ ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி இந்த ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அதுக்கே ஒரு 20 மீட்டிங் மேலே நடத்திருப்பார். பாலு மாமா அண்ட் மணி அண்ணா வந்து அவங்க தான் ஆடிட்டர், அவங்க தான் கம்ப்ளீட்டாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாமே பண்ணாங்க. அது ஒவ்வொரு சாப்டர்லேருந்தையும் ஐடியா கொடுப்பாங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த இதுக்கு எப்படி பண்ணணும். இப்போது இங்கே இருக்கிற அத்தனை பேருமே செக்ஷன் 8 கம்பெனி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியும், என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸு, என்ன மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி அனைவருக்குமே தெரியும். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். இப்போ எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் வந்து பிளேஸை செலக்ட் பண்ணணும், நேமை செலக்ட் பண்ணணும், லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும், அந்த பார்ட்னர் செலக்ட் பண்ணணும், எல்லாமே செலக்ட் பண்ணணும். ஆனால் உங்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து மேம்படுத்திக்கணும். அதுதான் முதல் தகுதி. ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் நிறைய இதில் வந்து ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு யாருக்கிட்டே கொடுத்துட்றீங்க, அவர் பார்க்கட்டும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஃபஸ்ட்டு என்ன, சப்போஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி போகிறீங்கன்னா அதுக்கு உள்ள என்ன அந்த காம்பனண்ட்டை பற்றியோ அல்லது வந்து அந்த ஐட்டத்தை பற்றியோ அதுக்கு என்ன ரூல்ஸு, அதுக்கு என்ன ரெகுலேஷன்ஸு, என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது வந்து நார்மலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இவங்க பண்ணுறதுக்குள்ள மற்றவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது இன்டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கும்போது உங்களால் சிஸ்டமாக ஒர்க் பண்ண முடியல. இப்போ ஆறுசாமி அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, சிஸ்டம், அவங்க ஒர்க் பண்ணுற சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணுது. அவங்க ஃபஸ்ட்டே வந்து ஐஎஸ்ஓ வாங்கியிருந்தாலும் அந்த ஐஎஸ்ஓ நாம்ஸ் பிரகாரம் அவங்க இந்த சிஸ்டத்தை மாற்றிக்கிட்டாங்க அவங்களோட இதை. இதில் நீங்கள் எவ்வளோ பேர் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க? ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் இருக்குதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்குங்க. ரெண்டாவது, கவர்மெண்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். மூணாவது, ஒவ்வொருத்தரும் உங்களோட பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னா அதுக்கு உள்ள எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சப்சிடி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. நம்ம மீட்டிங்னு கண்டக்ட் பண்ணோம். எம்எஸ்எம்இலேருந்து கூப்பிட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் வந்து ஜிஎம் வந்து கூப்பிட்டு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணலான் இருக்குன்னா, லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு இந்த 200th சிஇஓ மீட்டிங் மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு ஒரு ஹெல்ப் சென்டர் வந்து போட்டுடலாம் இருக்குது நம்ம இதுக்கு. அதுக்கு வந்து யார் யார் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்கள வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அவங்க வந்து அவங்க மூலமாக நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதனால் ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் உங்களை செல்ஃபை டெவலப் பண்ணணும். செல்ஃபுக்கு என்ன பண்ணணும்? உங்களோட மனம், உடல், ஆன்மா, இந்த மூணையும். நிறைய பேர்த்துக்கு மனவள கலை, அதாவது மனத்தை வந்து வளர்த்தணும். எவ்வளோ பேர் வந்து என்னால் முடியும் அப்படின்னு நம்புகிறாங்களோ அவங்களால டெஃபினட்டாக அவங்கள அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட உடல்நிலையும் பார்த்துக்கணும். உடல்நிலை பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் வீட்டு இதை கவனிக்கிறதில்ல. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதுவும் பண்ணணும். அப்படி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா தான் உங்களோட மற்ற குழந்தைங்களையும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறையும் பார்க்க முடியும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க டெவலப் பண்ணுறாங்க, உங்கள் ஃபேமிலியில் டெவலப் பண்ணும்போது நம்ம சொசைட்டி டெவலப் ஆகுது, சொசைட்டி ஆகும்போது வில்லேஜிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு டெவலப் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? எவ்வளோ பேர் ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க?
மிகவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அதனால் ஸ்டார்ட் அப் இந்தியா பண்ணும்போது அதுக்கு வேண்டிய எல்லா கிராண்ட்ஸ் தர்றாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் தர்றாங்க, மார்க்கெட்டிங்க்கு வந்து அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேஸ்ட் டு வெல்த் இந்தியா ப்ரோக்ராம் இருக்குது, அதுலேயும் நிறைய ஃபண்டிங் இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரலாக ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ராப்பராக இருந்தால் அவங்களே ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களை உருவாக்கிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்லோரும் நல்லா படிக்கணும். சப்போஸ் ஒரு நிறைய பேர் எவ்வளோ பேர் பேப்பர் படிக்கிறீங்கன்னு தெரியல. பிஸ்னஸ் லைன், எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ், இந்த மூணுமே இந்த இண்டஸ்ட்ரி நம்ம இருக்கிறவங்க படிக்கணும். அது ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஒவ்வொரு நாளும் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து இங்கே அதாவது என்ன சொல்லணும்னா திங்க் லோக்கல் அண்ட் மேனுஃபேக்சர் ஃபார் குளோபல். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு குளோபல் வில்லேஜாக இருக்கிறோம். நம்ம வந்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து கம்பீட் பண்ண முடியும். இங்கே லோக்கலாக செய்கிறத விட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர்றோம். அதே மாதிரி இங்கே ஜிஎஸ்டி கஸ்டம்ஸில் என்ன ரிலேட்டட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸஸ்க்கு என்ன டவுட் இருந்தாலும் சொல்லித்தரோம். ஆனால் இது நிறைய பேர் அது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சில பேர் நம்ம இதில் தான் நம்மளோட இதை வேணுங்கிற வந்து அங்கே அந்தந்த சாப்டர் பிரசிடெண்ட்டை சொல்லுங்கள் அல்லது டைரெக்டாக கூட சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த வேண்டிய உதவியில் செய்கிறோம். அடுத்தது நம்ம எப்படி இருக்கணும்? மனத்துக்கண் மாசிலனா இல்லாதவனாகவும் கற்றதை கற்க கசடர கற்கணும், அதற்கு பிரகாரம் நிற்கணும். உழுதுண்டு வாழ வேண்டும், செய்நன்றி கொள்ள வேண்டும். இந்த நாளும் நீங்கள் பண்ணாவே நாம் உங்களால் நினச்சதை அடைய முடியும். முதல்ல சொன்னாங்க மைண்ட் எப்படி இருக்கணும், குரோத் ஓரியன்ட் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க நம்ம முன்னாடி பேசியவங்களும். இப்போ நம்ம கஸ்டம்ஸில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து க்ரீன் சேனல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் அண்ட் அதர் ஆப்ரேஷன்ஸ் இன் வேர் ஹவுசிங் ப்ரொசீஜர் இருக்குது. அது லேட்டஸ்ட் ப்ரோக்ராமு. அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் டியூட்டி ஃப்ரீயே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை அங்கே அந்த ஸ்கீமில் டியூட்டி ஃப்ரீயில் இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணலாம், லோக்கலாகவும் விற்கலாம், வெளியும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு ஃபாலோ பண்ணணும். அது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, எப்போவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? எவ்வளோ பேர் எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜிபிடி, ஸ்பெஷல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் உங்களோட தரத்தை நீங்கள் தான் உயர்த்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நெட்வொர்க் பண்ணணும். மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். ஈவனா ரெண்டுமே பண்ணுங்கள். சில பேர் வந்து ஆன்லைனில் பண்ணலாம், ப்ளஸ் வந்து டைரெக்டாகவும் சேல் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு ஃபஸ்ட்டு ஒரு கோல் வச்சுக்கோங்க. அதில் அட்டாமிக் ஹேபிட்ஸ், அதாவது சின்ன சின்னதாக பிரிச்சுக்கங்க அந்த கோலை. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களால் நினச்சதை நிச்சயம் அடைய முடியும். திங்க் த பெஸ்ட், டூ த பெஸ்ட், அச்சீவ் த பெஸ்ட். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வளம். தேங்க்யூ.